கௌதம் என்ற மாணவன் ஸ்கூல்ல புத்தகத்தை வச்சு படிக்கிறோம் என்ற பெயர்ல பசங்கிட்ட பேசி சிரிச்சு விளையாடிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அவங்க டீச்சர் வந்தாங்கன்னா கையில இருக்கிற புத்தகத்தை எடுத்து வச்சு அவன் படிக்கிற மாதிரி அவங்க டீச்சரை ஏமாத்திருப்பான். கௌதமுக்கு இந்த பழக்கம் ஸ்கூல்ல மட்டும் இல்ல, வீட்டுக்கு போனாலும் அவங்க அம்மா எதிர்க்க வரும்பொழுது புத்தகத்தை கையில வச்சு படிக்கிற மாதிரி அவங்களையும் ஏமாத்திட்டு இருப்பான். இப்படியே சில நாட்கள் போன பிறகு அப்போ 12th எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வருது. கௌதம் கூட படித்த எல்லா பசங்களும் பாஸ் ஆகிடுறாங்க. ஆனால் கௌதம் மட்டும் ஃபெயில் ஆகிடுறான். கௌதமோட நண்பர்கள் எல்லோரும் காலேஜ் போய் புது ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு இருக்கும்பொழுது அப்போ கௌதம் அவங்க கிட்ட பேசலான்னு போகும்பொழுது அவனை யாருமே கண்டுக்கல. அவன் கிட்ட யாரும் பேசக்கூட ஆர்வமா இல்லை. சொல்ல போனா அவனை யாரும் ஒரு ஆளா கூட மதிக்கல. இதையெல்லாம் பார்த்த கௌதமுக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரியுது. இது வரைக்கும் நான் கையில புத்தகத்தை வச்சு படிக்கிற மாதிரி மற்றவங்கள தான் நான் ஏமாத்திட்டு இருந்தேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது, இத்தனை நாளா நான் என்னையே நான் ஏமாத்திட்டு இருந்திருக்கிறேன்னு. இதுக்கப்புறமாவது நான் ஒழுங்கா படிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். நண்பா, நீங்க கையில புத்தகத்தை வச்சு நீங்க படிக்கிற மாதிரி மற்றவங்களை ஏமாத்திட்டு இருந்தீங்கன்னா ஏமாறுறது அவங்க இல்லை நண்பா, நீங்க தான் என்றதை மறந்துடாதீங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.